அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளுக்கு உண்டான ராசி பலன்களையும் இன்றைய நாளுக்கான விரதாதி விசேஷங்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். இன்று வியாழக்கிழமை, செப்டம்பர் மாதம் 12ஆம் நாள், குரோதி ஆண்டு ஆவணி 27ஆம் நாள். இன்றைய திதி சுக்லபக்ஷ வளர்பிறை நவமி திதி. இன்றைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இரவு 9:53 வரை, அதன் பிறகு பூராட நட்சத்திரம். இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய தினம் சந்திராஷ்டமம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். எனவே மகர ராசிக்காரர்கள் இன்றைய தினம் ரிஷபராசிக்காரர்கள் உங்களுடன் இருப்பவர்கள், உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களோ அல்லது நீங்கள் வேலை தொழில் வியாபாரம் செய்யும் இடங்களிலோ அக்கம் பக்கத்தினரோ ரிஷபராசிக்காரர்கள் இருந்தால் அவர்களிடம் நீங்கள் சற்று கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் அமைதியான போக்கையும் கடைபிடிப்பது மகர ராசிக்காரர்களுக்கு நன்மையும் சிறப்பையும் தருவதாக அமையும். இன்றைய ராகு காலம் நண்பகல் 1:30 முதல் மாலை 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. கூலிகை காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 9 முதல் 12 வரை, மாலை 4 முதல் 7 வரை, இரவு 8 முதல் 9 வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியன் புதன், கன்னியில் கேது சுக்கிரன், தனுசு ராசியில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான மகிழ்ச்சிகரமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் திடீர் தனலாபம் உண்டு. வரவுக்கேற்ற செலவுகளும் சற்று அதிகமாகவே இன்றைய தினம் இருக்கும். எனவே நீங்கள் சிக்கனத்தை கையாள்வது உங்களுக்கு சிறப்பை தரும். உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காகவும் இன்றைய தினம் நீங்கள் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மேலும் இன்றைய தினம் உங்கள் தாய் வழி உறவினர்கள் வழியில் தேவையற்ற பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. எனவே நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். 2ஆம் இடத்தில் உள்ள சனி பகவான் உங்களுடைய தொழில் வேலையில் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றியையும் தருவார். ஆனால் நீங்கள் உங்களுடைய பேச்சில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். முக்கியமாக தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில், நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் உங்களுடைய மேலதிகாரிகள் அல்லது உங்களுடன் பணியாற்றுபவர்கள், உங்களுக்கு கீழ் பணியாற்றுபவர்கள் எல்லோரிடமும் உங்களுடைய பேச்சில் சற்று நிதானமும் அமைதியான போக்கையும் கடைபிடிப்பது, பேச்சை நீங்கள் சிந்தித்து பேசுவது என்பது உங்களுக்கு சிறப்பை தருவதாக அமையும். வேலை தொழில் வியாபாரம் செய்யும் இடங்களில் உங்களுடைய கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது அவசியம். எனவே மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நல்ல மகிழ்ச்சிகரமான நாளாகவே அமையும். உங்களுடைய பேச்சில் மட்டும் சற்று கவனம் என்பது தேவை. இன்றைய தினம் அதுக்க நவமி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அதுக்க நவமி என்றால் அதாவது துக்கங்களை போக்கக்கூடிய நவமி. இன்றைய தினம் அம்பாள் வழிபாடு. அம்பாளை உங்களுடைய இல்லங்களிலோ அல்லது அருகிலுள்ள சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானையும் அம்பாளையும் நீங்கள் வழிபாடு செய்ய உங்களுடைய கஷ்டங்கள் துக்கங்கள் அனைத்தும் நிச்சயமாக காணாமல் போகும். மேலும் இன்றைய தினம் ஆவணி மூலம், அதாவது சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்த நாள் இன்றைய ஆவணி மூல நட்சத்திர நாள் அன்றுதான். எனவே இன்றைய தினம் அருகிலுள்ள சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்யும் போது பிட்டு நிவேதனமாக செய்து அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் அதை பிரசாதமாக விநியோகம் செய்யும் போது மகர ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் துக்கங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அவை அனைத்தும் சிவபெருமானுடைய அருள் கடாட்சத்தினால் அனைத்து கஷ்டங்கள் துக்கங்கள் பாரங்கள் அனைத்தும் நீங்கும். எனவே மகர ராசிக்காரர்கள் இன்றைய தினம் உங்களுடைய துக்கங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்குவதற்கு அம்பாள் வழிபாடையும் சிவபெருமாள் வழிபாடையும் தவறாமல் செய்து சகலவித நன்மைகளையும் சிறப்புகளையும் நிச்சயம் பெற வேண்டும். அன்பு நேயர்களே, இதுபோன்று தினமும் ராசி பலன்களையும் அன்றைய நாளுக்குண்டான விரதாதி விசேஷங்களை பற்றி தெரிந்து கொள்ள இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.